ஒரு புதுசு. நான் ஒரு புதுசுதான். சார் பேர் என்ன? காந்த். ரவிகாந்த். சார் பேர் என்ன? முத்து வீரப்பன். என்னது? டவுனுக்கு வந்து முத்து வீரப்பா கத்து வீரப்பான்னு ஸ்டைலா வைக்கணும் சார். முன்னாடி கட்டு பின்னாடி கட்டு நடுவுல இருக்கு மட்டும் வைங்க. அதான் ஹிட். சூப்பர் ஹிட். வீரா. சாருக்கு என்ன தொழில்? நான் ஒரு பாடகனுங்க. இது ஹார்மோனி பெட்டி. ஹார்மோனி பெட்டியா? நான் தபேலா. என்ன ஒத்துவ பாத்தீங்களா? கை விடுங்க அண்ணே. வெறும் தபலா வச்சா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். நான் தெருவுல ஹார்மோனியம் தபலா சேர்ந்து வச்சோம்னா நம்ம வகுத்து வச்சு போய்க்கலாம். வயிற்று பசி தீர்த்துக்க நான் இங்க வரலைங்க. ஒரு லட்சத்தோட வந்திருக்கேன். ஓஹோ. இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு? பெர்மிட் கம்பெனியா? ஓ தெரியுமே. ஓ இந்திக்காரனா? பாம்பே மேலே மியூசிக் டைரக்டர் लक्ष्मीकांत. आप प्यार लाल. लक्ष्मीकांत प्यारे लाल साहब चोली के पीछे क्या है साहब? நல்லா இருக்கு. பாத்துக்கிட்டே மரியாதையா எந்தரா सर तमिल मालूम? लोड़ा 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 ओ तोड़ा तोड़ा संगीत भाषा. सर गाड़ी किधर है सर? रोड में ले. रोड में ले साहब. क्या सिंपल साहब. आइए साहब आइए आइए साहब. सर लक्ष्मीकांत प्यारे लाल आया है सर. என்னடா ஓடற? चोली के पीछे क्या है? என்னடா? ஜாக்கெட் பின்னா लेना அந்த பாட்ட வந்திருக்கு சார். லட்சுமணன் பேரா? போய் கூப்பிடா. சார் आइए சார். आइए 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 सर. क्या गाना है साहब? चोली के पीछे क्या है? तु 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 तु. Get out. Get out. யார் மன்னீங்க? என் பேர் முத்து வீரப்பன். I am காந்த். ரவிகாந்த். பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா. லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ நான் சொல்லலைங்க, இவர்தான். அப்படி சொன்னா தான் கொர்க்கா விடுவான்னு தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடங்களுக்கு அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ அப்படியே சொல்லாதீங்க. ஒரே ஒரு தடவை பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா அவடா. ஏய் குர்கா. சார் कुछ चाय कॉफी. ஷட் அப். இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன். சம் பிகாரி லோ. भिखारी? ஆமா. பிகாரினா பிச்சைக்காரன். டேக் them out. अरे हमको झूठ बोलते हैं. சார் சொல்றது கேளுங்க சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க சார். சார் ஐயோ அம்மா. இங்க பாருங்க, பூசாரியை பார்த்து பிரயோஜனம் இல்ல. கடவுளையே பார்த்த வேண்டியதான். கடவுளா? அதாங்க அந்த கம்பெனி ஓனரு. அவர் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா. அவர் எனக்கு லோடா தோஸ்து. இது பாரு, இது லோடா ஹிந்தில எது அசிங்கமா பேச எனக்கு பிடிக்காது. தமிழ்ல பேசுறதா இருந்தா நம்ம சிநேகிதம். சரி குரு. अबे जाओ बे. ஐயோ ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம். நீங்க தான் பிரமிட் கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு. என்ன பேர் வீரா. என் பேர் காந்துங்க, ரவிகாந்துங்க. உங்க பிரமிட் கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டியில பாடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா? சார் எஸ் சந்திரன். ஐயோ மேனேஜர் ஒடியாந்து கடிச்சு வச்சிருவான். சார் இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் ஒரு தடவை பாத்துருங்க சார். அதற்கு சிசியா. சிஷ்யாவா? ஆமா. சரி குருவே. இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும். நான் இந்த அம்மாவை பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். ஒரு ஐடியா. என்ன? அந்த கேசட் கம்பெனி முதலாளி பொண்ணுல கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும். உனக்கு எப்படி தெரியும்? சரி சரி. அப்ப கார்ல பாஸ்டா வரும்போது நான் குறுக்கால விழுந்துருவேன். குருவே, சிசியா அந்த பொண்ணு கார் உண்மையில ஏத்திட்டா? நான் யாரு? காந்த், ரவிகாந்த். உடனே ஒரு பல்டி அடிச்சு தாண்டிட மாட்டேன். ஆமா, எதுல விட்டேன்? கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க. ஆமா, அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன். என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்க கூடாது. என்ன செய்வ? உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க கூடாது. உடனே நீ என்ன செய்ற? போலீஸ் கூப்பிடுற, ஜனங்களை கூப்பிடுற, ஒரே கத்த கத்துற. அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லும். இந்தாமா, எனக்கு பணம் வேணாம், உங்க கம்பெனில பாடுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் சொல்லு. உடனே கொடுத்துரும். எப்படி ஐடியா? குருவே, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கார் வருது, கார் வருது. ஐயோ ஐயோ, இங்க இல்லடா, அங்க அங்க அங்க. இப்படி ஒழிச்சிட்ட. அண்டவா, கார்ல விழுக போறேன், நீ இந்த காப்பாத்துரு. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ ஐயோ, உங்க படக்காரங்களுக்கு கண்ணு தெரியாது, காலும் தெரியாது. கார் இருந்தா கடவுள அடிச்சிட வேண்டியதாரா? என் நம்பரை பாருங்க, இன்னும் கல்யாணம் ஆகல, போட்டுட்டு போயிட்டா. என்ன விஷயம்? கார்ல அடிச்சிட்டு என்ன விஷயம்? ஐயோ 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 ஐயோ
என்னங்க நீங்க கார்ல இடிச்சது இல்லாம எப்படி அடிக்கிறீங்களே? எங்கெல்லாம் அடிபட்டு தெரியுமா? எங்க? உள்ள 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 உள்ள. ம், உள்ள ஒண்ணு அடிபடலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? கூலிங் கிளாஸ். இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் நாம என்ன பயந்துறோமாக்கோ? இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்கிறது எல்லாமே தெரியும். குருவே, சிசியா, மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு. மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா. மறுபடியும் அம்மாவா? ஆமா, இந்த வாட்டி நியூ ஸ்டைல், நியூ கெட்டப். ஃபாலோ மீ. ஏன்பா, எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்கி கொடுன்னு சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்கற போல இருக்க. சடம் டோர்மோ. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செட்டுக்கு சிக்கா செட்டுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிருவேன். அந்த பொண்ணு திருட திருட திருடன்னு கத்தும். நீங்க சினிமாவோட வர ஹீரோ மாதிரி ஒரு சம்மர் ஷாட்டு, ஒரு பேக் ஷாட்டு, டிசா டிசா டிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்க போட்டு ஓடிடுறேன். பேக்க எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பா. உடனே பாடுறது சான்ஸ் விடுமான்னு கேளுங்க. உடனே கொடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. ஆனா அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட உதவ மாட்டீங்களா? நண்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன். இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன். ஓ, அந்த பொண்ணு வரா. ஐயோ, யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயோ 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 வேண்டாங்க வேண்டாங்க, விட்டுருங்க வேண்டாங்க வேண்டாங்க. ஐயோ, நான் முகம் முடிச்சிட இல்லைங்க. அன்னைக்கு உதவங்களை அதே தாங்க. எல்லாருக்கிட்டையும் உதவி வாங்குறதே உன்னுடைய தலையெழுத்தா போச்சுங்க. ஐயோ அடிக்காதே, விட்டுடுங்க. விடலனா நீ அவனை காப்பாத்துருவியா? யாரங்க காப்பாத்துறதுக்கு? அந்த அளவுக்கு பலம் இருக்கா? இல்ல பலம் இல்லைங்க. அந்த அளவுக்கு வீரம் இருக்கா? இல்ல வீரமும் இல்லைங்க. ரூபா இல்ல. ஆமண்ணே, அண்ணே நம்மள பிச்சைக்காரன் கேவலப்படுத்தான்ல பாத்தீங்களா? ரெவடியல்ட்ட அடி வாங்குறது தான் பணம் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துக்கு உதவாது. இப்படி ஒரு ஆம்பளை இருக்கணும். சூப்பர்மா சூப்பர். அப்பா, என்னம்மா? அப்பா, இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டியில இவர் கலந்துக்க போறாரு. இவங்களா? இவங்கள நம்பாதீங்க. இவங்க லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனி உள்ள நுழைஞ்சவங்க. அப்பா, இவர் பாட்டு போட்டியில கலந்துக்க போறாரு. என்ன சார் இது? போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் Shut up. நான் அப்பா கூட பேசுறேன். அம்மா, லைட் மியூசிக் காம்படிஷன் வர்றவங்கள பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இப்படி கொஞ்சம் ஆகி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சு நொறுக்கி போடுவாங்க. அப்புறம் நம்ம கம்பெனி பேர்ல கெட்டு போயிடும். அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸ். இவனுங்களை பாத்தியா? இதோ இந்த ஆளு. சரி, இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாடினா என்ன ஆகுறது? ஐ அம் நோ சிங்கிங் சார். ஐ ஆம் ஒன்லி டபுளிங். இங்கிலீஷ கேட்டியம்மா? அப்பா, இவர் போட்டியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா, கொடுத்துறேன். Thank you பா, thank you. அட நீ ஒண்ணியா? என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியும்ல. அவ எதுனா நினைச்சா அடைஞ்சே தீருவா. எனக்கு அவளை விட இந்த கம்பெனியும் காம்படிஷனும் பெருசு இல்ல. இதுக்கு முன்னாடி தேதி போட்டு 2 பேரை என்ட்ரி கொடு, பாத்துக்குமா. போ, போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. அது அடிச்சிருச்சு. நிறுத்துங்க. ஒண்ணு இல்லையா? பேர் என்ன? ஐ அம் கான், ரவிகாந்த். யாரா அவனுக்கு இந்த பேரை வச்சது? உன் பேர் என்ன? வீரா. இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இதான் முதல் தடவை. கிழிஞ்சது போ. ஆண்டவன் தான் என்ன காப்பாத்தணும். How is it? Super! One, two, three. How is it? Super! Hey, Sundari Karka, Sundari Lakshmi. How is it? Super! Super! இந்த பொண்ணு உனக்கு தேவையா?
அவ என்ன தேவ யானையா இல்ல மத யானையா இந்த அடி அடிக்கிறாளே? அவ எப்பேற்பட்டு இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி. எப்படியோ போடி. என்ன பாக்குற? எவ்வளவு தேங்காய் இருக்கு நேத்து எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா டாவாயிட்டாரே. என்னடா உளர்ற? இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரே. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பன் ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய பொட்டிய வாங்கிக்க. அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ண பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனியம் பெட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஹார்மோனி பெட்டி கிடைக்காதே. அந்த சேனா வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய பொட்டிக்கு என்ன செய்யலாம்? தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா? பாக்குறா. பார்த்து பேசுறாளா? பேசுறா. பேசி சிரிக்கிறாளா? சிரிக்கிறா. ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே. உன்னை காதலிக்கிறேன்னு ஏதாவது சொல்றாளா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணே நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. வேண்டாம் அண்ணே. தலைவா வேண்டாம், மாமனிதனே வேண்டாம், முத்தே அண்ணே வேண்டாம். நீ கோவிக்காத. நீ சமயத்துல நல்ல விஷயம் சொல்லுவான். எனக்கே ஒரு தடவை சொல்லிருக்கானே. சொல்றா. அண்ணே நீங்க தேவிட்டு போய் தேவி தேவி நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாட கேளுங்க. போயிடு. வேண்டாம் மிதிப்பட்டே சாவ போற நீ. உனக்கு நேரம் சரியில்லை. பெருச்சாளி செத்து நீ பார்த்ததே இல்ல. போயிடு. வேண்டாம். இது காதல் பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை. ஏதாவது ஒழுங்கா சொல்லுதா என்ன சொல்லுங்க. சொல்றப்பா சொல்றேன். என்னப்போ நீ அந்த தேவி அடையணும் அவ்வளவுதானே? ஆமா. வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலேயே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும். புடிச்சிட்ட ஐடியா. என்ன? நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன். இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன். ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன். நேர தேவியான வீட்டுக்கு போறேன். கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுற. அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கிறா. என்ன பார்த்த உடனே ஐயோ என்னங்க இது இப்படி தொப்பலா நெஞ்சு வந்து நிக்கிறேன், உடம்புக்கு என்ன ஆறுது, அச்சுடு அச்சுடு அப்படின்னு கேக்குறா. என்னங்க இது இப்படி தொப்பலா நனைஞ்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது? அதுக்கு நீ என்ன சொல்லுவ? காலையில 4 மணில இருந்து ஆத்துல கழுத்து வரைக்கும் இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும். அப்பா எங்கேன்னு கேக்குறேன். அதுக்கு அவ அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவன் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கார். அச்சச்சோ இப்படி நிறைஞ்ச தொழிலோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உக்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உட்காருங்க உட்காருங்க. அவ முந்தானை எடுத்து என் தலையை துடைப்பா. அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்ன கட்டிக்குவா. நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன். அதுக்கப்புறம் ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா, ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா, ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா. நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவியை பொறுத்த வரைக்கும் நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாலே என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவி கிட்ட எனக்கு ரூபா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சரியமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. 7 குண்டல வாடா.
கோவிந்தா கோவிந்தா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமியே சரணமையப்பா. முருகர் வள்ளி தேவயானி ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி அது அது வெள்ளையம்மா. ஓஹோ பரமசிவன் பார்வதி கொண்டையில இருக்கிறது கங்கா ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? என் டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. ஆ? இது ராதா. இது அம்பியா. ருக்மணிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. இது அலமேலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? குருவே சிசியா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே ரெண்டுதாப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரியன் சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னா தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டு விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலியர்னு இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. என் ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும். ஏகபத்தினி விருதுல இல்லையானா? குருவே சிசியா வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? குருவே சிசியா இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? கோயிந்தா உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோவிந்தா கோவிந்தா வாங்கோண்ணா. இந்த கோமணம் வரை கட்டி விட்டு பின்னால தொங்குது. நாம வரை போட்டு விட்ட மாப்பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டே வாங்க. கல்யாணம் தான் அம்மன் முன்னாடி அன்னைக்கு நடந்து போச்சே. நான் அன்னைக்கே சொன்னேனோ இல்லையோ, அம்பாள் முன்னாடி நடந்தாலும் புரோகிதரை வச்சு அக்னி சாட்சியா முறையா தாலி கட்டணும்னு. டைம் ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது தாலி கட்டக்கூடாதுமா? ஆமா கட்டக்கூடாது. என்ன ஆமா அபிஷ்டு அபசகுனமா பேசாதே. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. டைம் 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 வாட்ச் வாட்ச் நான் இருக்கேன். வாட்ச் கட்டடா. கலட்டுறேன். வாட்ச்லயே ஐயோ கோயிலுக்கு வாட்ச் எதுக்கு? ஐயோ ஒரு நிமிஷம் அப்படி ஆயிடுச்சு நவகல வந்துருமா? நீ போய் காலைல உட்கார், நான் வாட்ச் கொண்டு வந்துறேன். நீ உட்கார் உட்கார் உட்கார். பாரு நான் ரூபா கிட்ட செகண்ட் டியூப்ல ஆபீஸ் போயிருக்க சொல்லிருக்கேன். நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போறேன். இந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு? ரூபா அங்க வராம பாத்துக்கோ. இதெல்லாம் நான் சொல்லிட்ட கவசியம்மா. வாங்கண்ணா. போங்கண்ணா. சரி. ஐயோ வாங்க. வாயா ரவிகாந்த், வா நானே விளையாடிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் விளையாடலாம் வா. ஓ விளையாடலாமே. அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. கோயிலுக்கா போலாமே? எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயிலுக்கு. ஐயோ ஐயோ என்னய்யா கோயிலுக்கு போகும்போது இல்ல அபசகுனமா? இன்னைக்கு வியாழக்கிழமை ராகவேந்திராவுக்கு ரொம்ப விசேஷம். அங்கே போலாமே. அப்பாவுக்கு சரியானா பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் இருக்குங்க. பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு, கருமாரிமன் கோயில் இருக்கு, மாங்காடு இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. முடிஞ்சுதா? நான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வேண்டிக்கிட்டேன். அங்கதான் போனோம். சிஸ்டர் நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சேஞ்ச் பண்ண கூடாதா? டேய் ரிதம், என் பொண்ணு முடிவு எடுத்தா அதை மாத்தவே மாட்டா. பெருமாள் கோயிலுக்கே கூட்டு போ. ஐயோ ஐயோ கோயிந்தா கோயிந்தா. இந்த மாதிரி முந்தானை முடிச்சு போட்டு 3 தடவை பிரதட்சணை பண்ணா தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னார். யார் சொன்னா? இந்த புரோகிதர் தான். நீர் தான் இந்த ஐடியா கொடுத்தாடா? ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்யணும்? விரல மாட்டீங்க. எந்த பேர்ல? இந்த விரல் இப்போ 3 தடவை அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க. கொடுக்குற தட்சணையை கொடுத்துட்டு போ. அது கொடுத்துடுறோம். பேஷ். கோவிந்தா 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 கோவிந்தா. இவாகம் ஜனதா கோவிந்தா. என்ன ரவி ஓடுற? நான் வரேன்ல. இல்ல கோவிந்தா, உள்ள போய் எல்லா ஏற்பாடும் நான் தான் ஒண்ணு பண்ணுவேன். வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே போலாம். கோவிந்தோ மதுரை வீரா கோவிந்தா. மதுரை வீரா. கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. என் மேல தப்பு இல்ல கோவிந்தா. நான் எவ்வளவு சொன்னேன் கோவிந்தா, கேக்குற கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தா 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 ஓடிவே. என்ன ஓடு ஓடுன்னு உளர்ற? அது பக்தி சாத்தியா போச்சா? நாக்கெல்லாம் உளருது, அதுதான் நானும் உளர்றேன். ஐயோ கோவிந்தா. முடிச்சுட்டு போய் போச்சுல. அவுதலாமா அவுதலாமா? இருங்க. பேர் என்ன இருக்கு? மந்திரம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும். நான் கூடவா? ஆமா. என்னது? சொல்லுங்க. சகஸ்ரசீரிஷா புருடஹ சகஸ்ரசீரிஷா புருடஹ சகஸ்ரபாதபோபின் விஸ்வதோ விருத்வா அத்யேஷதாம் புருஷகேபேதகம் பூதம் மெச்ச கோவிந்தா எம்பெருமானே என்ன ஓடிவே. உளர்ற? இன்னைக்கு உளரணும்னு வேண்டிக்கிட்டேன்.
கோவிந்தா ததபதி பச்சா கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 எங்க போறீங்க? கோவிந்தா என்ன அவசரம்? இவங்கிட்ட நிறைய ஐயோ, சித்த அடக்கிக்கோங்க. ஆத்து அடைக்கலாம் இது அடைக்க முடியாது நீ வா ஐயோ, நான் இருக்கு. நீங்க போங்க. இதோ இப்படி 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 கோவிந்தா 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 ஏன்னா வரைச்ச காலையில இருந்து அலம்பிட்டு வாங்க. நீங்க இங்கே இருங்க நான் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன் ச்சே அரிசி டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் கோவிந்தோ கோவிந்தா 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 எல்லாரும் உன்னை ஒதுக்க சரிடா நான் அவ்வளவு சொல்லியோ ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன் ஐயோ நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் இந்த கோயிலுக்கு தான் ஒரு ஒண்ணு அடம் பிடிச்சது ஐயோ ஏதோ நீ ரூபா கிட்ட பேசிட்டு நான் தேவ கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறேன் அப்போ ஓடிடுங்க கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா என்ன கோவிந்தா? ஐயோ, கோவிந்தா, உண்மை காட்டுறியா? ஐயோ, கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா ஏன் இவ்வளவு நேரம்? அரிசி டிக்கெட் வாங்கிட்டு கோவிந்தா கடவுளே இந்த ரொம்ப சொதிக்காதேப்பா கோவிந்தா 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 ஐயோ, கோவிந்தா பாவம். யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியா குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, வேஷ்டியா வந்துருச்சு போய் சொல்ல. கோவிந்தா வேட்டி வந்துருச்சு கோவிந்தா 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 அடிச்சு விழுந்தாதே கோவிந்தா கோவிந்தோ வேட்டி வேட்டி கட்டுங்க கோவிந்தோ ஆயப்பட்டு கோவிந்தோ நீ வா 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 சீக்கிரம் சீக்கிரம் தட்சிணை தட்சிணையா இந்த புரியுங்க வா சீக்கிரம் டிரைவர் என்னங்க? டிரைவர் டிரைவர் வாயா சீக்கிரம் வாயா ரவி, என்ன 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 கார்ல அவரு எவரு என் புருஷன் மாப்பிள்ளை கோலத்துல ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு இல்ல என்னங்க இது அவர் ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்கு ஐயோ, இல்ல ரவி, நான் கண்ணால பார்த்தேன். அவரேதான். பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா ஆமா. ஓ என்ன ரவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா இந்த மாதிரி நிலைமை வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சி ஐயோ, என்ன ரவி? நீங்க பாத்தீங்களா உங்க புருஷன் கிடையாது உங்க புருஷன் மாதிரி வேற ஒரு ஆளு என்ன சொல்ற? இந்தார்பட்டு மார்க்கெட்ல உங்க புருஷன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு நான் வீரா நினைச்சு இடுப்புல கை வச்சேன் பலார்னு ஒரு அறை என்ன ராஸ்கல் பிப்பாயிட்டு அடிக்க வந்தான்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீரா இல்ல வேற ஒரு ஆளுன்னு நிஜமாவா? நானே சொல்ல மாட்டேன் நீங்களே பாத்துட்டீங்க அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நல்லா கேட்டீங்க நல்லா கேட்டீங்க இங்கேயும் வெங்கடாச்சலபதி திருப்பதி வெங்கடாச்சலபதி திருப்பதி வெங்கடாச்சலபதி இங்க இருக்கிற வெங்கடாச்சலபதி ஆக முடியுமா இங்க இருக்கிற வெங்கடாச்சலபதி திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆக முடியுமா அங்க இருக்கிற கோயிந்தா இங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா இங்க இருக்கிற கோயிந்தா அங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா இங்கேயும் கோயிந்தா அங்கேயும் கோயிந்தா ஐயோ ரவி, என்ன ரொம்ப குழப்புற நீ. நானே குழம்பு போய் தானே இருக்கேன் அர்ஜென்ட் டிக்கெட் வாங்கிட்டேன் வாங்க குழப்பம்லாம் தீர்த்துக்கலாம் போங்க சாமியே சரணம் ஐயப்போ எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. ஆபீஸ் போய் அவரை ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போ. மறுபடியும் குழப்பமா ஆபீஸ் போறீங்களா போங்க ஐயோ அவர் ஆபீஸ்ல இல்லையே வீட்ல இருக்காரு போன் மட்டுமே அப்பாடா ஹலோ அண்ணே நான் தான் காந்த் பேசுறேன் காந்தா தூள் பண்ணிட்டோம்ல தூள் எப்படியோ தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டோமா நல்லா மாட்டிக்கிட்டோம் இது பாடிட்டு என்ன சொல்ற ரூபா உங்களை பாத்துருச்சு இப்ப பாத்துட்டாடா நீ என்ன சொன்ன அது வீரா கிடையாது வீரா மாதிரி இன்னொரு ஆள் இருக்காருன்னு எப்படி சமாளிச்சிட்டேன் வேற ஒருத்தரா எப்படிடா அது அது எப்படி எனக்கு தெரியாது இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் ரூபா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு நீங்க உடனே ஆபீஸ்க்கு போங்க ஆபீஸ் போறா ஐயோ ஐயோ ரொம்ப ஆபீஸ் போறா ஐயோ இந்த சூலா பேப்பர் என்கிட்ட கிடைச்சா கொலையே என்ன 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 சார், மேடம் வந்துட்டு. அப்பா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன பாவல பதட்டமா வர வடபன் ஏன் கேக்குறீங்க? பெருமாள் கோயில்ல உங்கள மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன். என்ன மாதிரியா ஆமாங்க. அது எப்படி நம்ம ஒரு பிள்ளையாச்சே அட, அச்சடிச்ச மாதிரி உங்கள மாதிரியே இருக்காருங்க. அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு, நம்ம வீரா இல்லன்னு. ஆனா என்னால நம்ப முடியல. எதுக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலான்னு வந்தேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம். போயிட்டு வரேன். என்னங்க, சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறோம். பாய் பாய் காந்தா மொட்டை தலையா நீ வா நீ வா என்ன இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி இருக்கு? வெரி குட்
இது அது ரொம்ப நல்லா இருக்கு. என்னண்ணா உன் அழகுக்கு எந்த புடவை கட்டினா நல்லா இருக்கும். புடவையே கட்டலைன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்வேஸ் இட். சூப்பர். நீ புடவை பாரு. ஐயோ இந்த பட்டம் எல்லாரும் கெடுத்துறதுப்பா. அம்மா நீ போய் சாரீஸ் வாங்க, நான் மாப்பிள்ளைக்கு கோட்டு சூட் ஆர்டர் பண்றேன். ஓகே டாடி. ஏன்பா ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே? மாப்பிள்ள 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 ரூபாவுக்கு படம் எடுக்க பார்த்தீங்களா? யாரையா மாப்பிள கூட்டு கிடுவா போடா. போடாவா? ஆமாடா. உங்களே மாப்பிள்ளைங்கிற ஏதோ பைத்தியம் லூசு கண்டுக்காத. மாப்பிள்ள நானா பைத்தியம்? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் இந்த பொண்ணு? சின்ன வீடா? ஏய் இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். நான் ஏக பத்தி ஒருத்தன் எனக்கு கொலை பண்ணாட்டி குடும்பத்துல குழப்பத்தை விடாக்காத. நீ தான் குழப்பம் பண்ற. நீ நல்லவன் நினைச்சு நான் உனக்கு என் பொண்ணை கொடுத்தேன். யாருக்கிட்ட பொண்ணுகிட்ட அவகிட்ட போய் கேளியா? என் உயிரை ஏன் வாங்குற? என் பேர் முத்துயா. போய் அப்பா சொல்லாத. கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வணக்கங்க. வணக்கம். அப்பாவா? ஆமா. எடுத்துட்டு போங்க. அம்மா பாருமா மாப்பிள்ள பண்ற அடி ஆயிட்டேன். ஐயோ இவர் உங்க மாப்பிள்ளை இல்லப்பா, கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார். என் புருஷனும் கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. ரியலி? ஆமா. நம்பவே முடியல. அப்பா நான் அன்னைக்கு சொன்னல கோயில பார்த்தேன்னு, அது இவர்தான்ப்பா. நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க. இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன பிச்சிருப்பா. பேசாம இருங்க. இவங்க உங்க வைஃபா? ஆமா. பேர் தேவியா. நீ தேவன் கூப்பிடு. ஹாய், என் பேர் ரூப்கலா. ரூபான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். நிஜமாவா சொல்றேன், உங்க ஆத்துக்கார் இவர மாதிரியே இருப்பாரா? என்ன மாதிரியேவா? ஐயோ ஆச்சரியமா இல்ல? ஆமா. மாப்பிள்ள சாரி முத்து, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இல்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க வாங்க. பொண்டாட்டி புடவை வாங்கணும். அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க வாங்க வாங்க. என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா, நீ செஞ்சிட்டா. அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? இப்ப நீ பாடுறது பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா? என்ன உடையா? கேரியா? ஏன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ கண்டிப்பா வரேன். என்ன? ஓ கண்டிப்பா வரும். அவங்க கூப்பிட்டு போயிட்டு வேண்டியதானே? நம்ம வீட்டு சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல நாம சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல பக்கத்துல உட்காந்து அது நடக்காதுங்க. வேண்டாங்க. நம்ம வீட்டு சும்மா இருங்க. நாங்க வரோம். இவரையும் கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன். உங்க ஆத்துக்காரையும் ஆத்துல இருக்க சொல்லுங்க. வரேன். போயிட்டு வரீங்க. வாங்க. வர. சரி மாப்பிள்ள. முத்து மகளே, எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போலாம். அப்படிங்கிற? ஆமா. சரி. குருவே, சிசியா. ரூபா ரூபாவோட புருஷ வீரா, தேவி தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ. எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்கணுமா? ஓ பாக்கலாமே. வணக்கம். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இத பாருங்க, நான் உங்க மாதிரி இல்ல. நம்ம டைம் நேரம் நேரம். உங்க மாப்பிள்ளை வந்த உடனே அவரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, நம்ம டைம் நேரம் நேரம். உட்காருங்க. இது பாருங்க மிஸ்டர் சீரா, நான் கொஞ்சம் டைம் ரொம்ப கரெக்டா கீப் அப் பண்றவன். ஓல்ட் இந்தியன் மாதிரி. லைக் மீ. ஓல்ட் இந்தியன் மாதிரி. உங்க புருஷன் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நாம பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல இந்நேரம் வந்திருக்கணும். புதுசா 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது யூனிட்டா? அப்ப வர முடியாது. சத்தியமா வர முடியாது. வாடி போலாம். சித்த சும்மா இருங்கோ. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போனோம். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற என் புருஷன் வேறன்னு என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல
ஏன் மாப்பிள்ளைக்கு கூட ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமாக்கா? என்னக்கா? இங்க வாங்க. அது வெஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புடலங்கா. என் மாப்பிள்ளைக்கு முருங்கக்கா. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திட்டு இருக்கேன். நல்ல வேலை. ஏனா ஓ போலாமே. வரேங்க. சரி வரேங்க. சும்மா இருங்கோ. பெட்ரூம் எங்க இருக்குக்கா? மேலக்கா? பெட்ரூம் எதுக்கு? சத்து பேசாம What is வாங்கண்ணா. this nonsense? ஐயோ. பெட்ரூம் இது கண்டு இடத்துல. ஐயோ பெரிய இடத்துல. படத்தேஸ் முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு வந்து பட்ட பகல்ல பெட்ரூம் இருக்க கிட்ட என்ன கூட்டிட்டு வந்து சி ஆசை இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெளிய இருக்க கூடாது. ஆஷடு, நான் உங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவளுக்கு நன்னா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்க. சும்மா இருங்கண்ணா. முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது? பேண்ட் கட்டுங்கோன்னு. பேண்ட் கட்டுதா? இது விளையாடு நீ. நான் பேண்ட் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டறல இல்ல நான் கட்டறேன். இத வீட்ல வச்சுக்கலாம். என்னடா? ஒரு விஷயம் சொல்லணும் நான். ஐயோ இத சொல்லி கேட்டிங்க வேண்டாம். ஐயோ இங்க வேண்டாம். ஐயோ மச்சம் இல்ல. அப்படா மச்சம் இல்ல. பாத்துட்டேன் ரூபா, பாத்துட்டேன், நல்லா பாத்துட்டேன். மச்சம் இல்ல. இந்த ஆள் நம்ம மாப்பிள்ளை இல்ல. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து பேண்ட் ஒரு ஜட்டி அவரும் சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க. உலகத்துல இது வரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேண்ட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா இப்போ போறா. விருந்து வேணா ஒண்ணு வேணா வா. ஐயோ, நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. பட்டதுக்கு ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ எப்படியாவது போ. ஏன்னா சொன்ன கேளுங்கண்ணா. ரூப்கலாதேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி சார். நிஜமாரு உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாதே பேசாதே. ஏன்னா நில்லுங்கண்ணா. எனக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவரை எப்பவுமே அப்படிதான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. வாங்க 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 சீக்கிரம் உள்ள போங்க. எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம். என்ன மச்சி கூட பார்த்தாங்களா? ஆமாடா. வேண்டாம் சொன்னாங்களா? ஆமாடா. சட்டியுமா ரச்சி ரூபா பத்தி எனக்கு தெரியும். அதான் சட்டை போட போனேன். சக்சஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம். இந்த பக்கம். ஆமாமா. ஆமா. அக்கா, என் வீட்டுக்கார் வந்துட்டா இருக்கா? பரவாயில்ல. நான் அடிக்கடி சொல்வேன் முத்து சாரோட வைஃப் தேவின்னு. அது இவங்கதான். என் ஹஸ்பண்ட் வீரா. ஹலோ ஹலோ. வணக்கம். உங்களை பார்த்த உடனே திகிச்சு போயிட்டேன். அச்சு எங்க ஆட்டுக்காரர் மாதிரியே இருக்கேன். ஆட்டுக்காரர்? வீட்டுக்காரர். ஓ வீட்டுக்காரர். Rupa has been telling about him. I badly want to meet him. I hope I'm not very inquisitive. Anyway, where is he? உங்க ஆட்டுக்காரர் எங்க? ஐயோ, ஆட்டுக்காரர். உங்க ஆட்டுக்காரர். அவரு மாப்பிள்ள ரூபா, இது நம்ம மாப்பிள்ள. அவரு ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாரு. என்னாச்சு? ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வா, சொல்றேன். உனக்கு வலது தொடையில மச்சம் இருக்கிறதா ரூபா சொன்னா. வலது தொடையில மச்சம் இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட். என் வலது தொடையில மச்சம் இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குதே. அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேண்ட கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி தோர்த்து வழியா பார்த்தேன். மச்சம் இல்ல. எங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு மச்சம் இருக்கான்னு பாக்கணுமா? அவுத்து காட்டுட்டா? வேண்டாம் மாப்ள,
வேண்டாம், ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. சின்ன என்ன சந்தேகம்? இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது அந்த படிச்ச பிரம்மகிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரெடிகுலஸ், அப்சல்யூட்லி ரெடிகுலஸ். ஏன் சந்தேகமா இருந்தா பேச்ச தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு விருந்தாளே கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவர் அதை இது சொல்லிட்டு சி நானே நடத்த இருந்தா நானும் அப்படியே கொஞ்சம் போயிருப்பேன். வெரி பேட், வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். நாமளே அறிமுகப்படுத்துக்கிறோம். ஓகே, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னக்கா உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படித்தான். ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பாக்க போலாம். ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே. கன்ஃபியூஷன். இது வீரா, இது முத்து. எப்படி? வெரி குட். இதுல ஒரு காப்பி ரூபா கிட்ட கொடுக்குறேன், ஒரு காப்பி தேவி கிட்ட கொடுக்குறேன். எல்லா சந்தேகமும் தீர்ந்து போயிடும். போ. என்னங்க இது?